வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். சில சமயம் பாத்தீங்கன்னா வெறும் சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த காலத்துக்கே போய் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். வாங்க அந்த பயணத்தை தொடங்குவோம். சரி, இதுதான் அந்த வசனம். ஆதியாகமம் 38வது அதிகாரம் 9வது வசனம். அந்த சந்ததி தன் சந்ததி ஆயிராதென்றே ஓனான் அறிந்தபடியினாலே தன் விதையை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். ஒரு நிமிஷம், இந்த வரிகளை நல்லா கவனிங்க. மேலோட்டமா படிச்சா ஓகே இதானே விஷயம்னு தோணலாம். ஆனா உண்மையான கதை இருக்கு பாருங்க, அது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த காலத்து உலகத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ இதோட நிஜமான அர்த்தம் என்ன? இது சும்மா ஒரு தனிப்பட்ட நபரோட செயல்தானா, இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய சமூக கடமையை மீறின விஷயமா? இதுக்கு பதில் வேணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. சரி, முதல் கட்டமா நாம பார்க்க போறது சூழலும் சட்டமும். இந்த புதிரை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல அந்த வார்த்தைகளை மறந்துட்டு அந்த வார்த்தைகள் பேசப்பட்ட உலகத்துக்குள்ள போகணும். அந்த காலத்துல குடும்பம்னா என்ன, சமூக விதிகள் எப்படி இருந்துச்சு, சொத்துரிமை சட்டம்லாம் என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஓனான் ஏன் அப்படி செஞ்சான்னு நமக்கு உண்மையிலே புரியும். இதுதான் இந்த கதைக்கான சாவி. அந்த காலத்துல சகோதர மணமுறைன்னு ஒரு ரொம்ப முக்கியமான பழக்கம் இருந்துச்சு. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு குடும்பத்தோட வம்சாவளி, அதோட பரம்பரை ஒருபோதும் நின்னுடக்கூடாது. ஒருத்தரோட பேரு, சொத்து எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு போகணும். இதை காப்பாத்துறதுக்காக தான் இந்த சட்டம். இது சும்மா ஒரு ஆப்ஷன் கிடையாது, செஞ்சே ஆக வேண்டிய ஒரு சமூக கடமை. இந்த வழக்கம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நேரடியானது. ஸ்டெப் 1, ஒருத்தர் குழந்தை எல்லாமே இறந்து போயிடுறாரு. ஸ்டெப் 2, அவரோட தம்பி அந்த விதவையை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது ஸ்டெப் வருது. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு பிறக்கிற பையன் சட்டப்படி உயிரோட இருக்கிற அந்த தம்பிக்கு சொந்தம் கிடையாது. அவன் இறந்து போனா அந்த அண்ணனோட வாரிசா தான் கருதப்படுவான். இதுதான் ஓனா கதையோட மொத்த மையப்புள்ளியே. அடுத்த பகுதிக்கு போகலாம். ஓனானோட செயல். இப்போ நமக்கு இந்த சகோதர மணமுறை சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இந்த புது பார்வையோட வாங்க மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ள போவோம். இப்போ நாம வெறும் வார்த்தைகளை மட்டும் படிக்க போறதில்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருந்த சட்டத்தை, அந்த சமூக அழுத்தத்தை நம்மால உணர முடியும். அப்படி பார்க்கும்போது ஓனானோட உண்மையான நோக்கம் என்னன்னு பளிங்கு மாதிரி நமக்கு தெள்ளத் தெளிவா தெரியும். அந்த வசனத்துல வர்ற இந்த ஒரு வரியை மட்டும் பாருங்க. அந்த சந்ததி தன் சந்ததி ஆயிராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே. இப்போ புரியுதா விஷயம்? இது ஏதோ தெரியாம நடந்ததில்ல. ஓனானுக்கு நல்லாவே தெரியும், தனக்கு பிறக்க போற பையன் தன்னோட பையனா இருக்க மாட்டான், தன்னோட அண்ணனோட பையனாத்தான் சட்டப்படி மாறுவான்னு. இது ஒண்ணுதான் அவன் அப்படி செஞ்சதுக்கு காரணம். அப்ப பாருங்க, இந்த கதையில முக்கியமானது என்ன நடந்துச்சுங்கிறது இல்ல, ஏன் நடந்துச்சுங்கிறது தான். ஓனான் செஞ்சது ஒரு விபத்து கிடையாது. அது ரொம்ப நல்லா யோசிச்சு திட்டமிட்டு எடுத்த ஒரு முடிவு. அந்த காரணத்துக்குள்ள போறதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். 3வது பகுதி கடமையும் மறுப்பும். இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது ஒரு பக்கம் ஒரு கடமை இருக்கு, சமூகத்தோட எதிர்பார்ப்பு, குடும்ப பொறுப்பு. இன்னொரு பக்கம் ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கு, ஒருத்தனோட சுயநலம், அவனோட சொந்த லாபம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான் ஓனானோட கதை. இது இப்படி ஒப்பிட்டு பாருங்க, ஓனானோட மனசுக்குள்ள என்ன ஓடுச்சுன்னே புரியும். ஒரு பக்கம் இறந்து போன தன் அண்ணனோட வம்சத்தை, அவனோட பரம்பரையை தழைக்க வைக்க வேண்டிய ஒரு சமூக கடமை. இன்னொரு பக்கம் அந்த கடமையில இந்த தப்பிக்கிறதுக்காக அந்த பரம்பரைங்கிற மரத்தையே வெட்டி சாய்க்கிற ஒரு சுயநலமான செயல். சரி, ஓனா ஏன் இப்படி செஞ்சான்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தையில சொல்றோம்னா சொத்து. ஆமாங்க, சொத்து தான். யோசிச்சு பாருங்க, அவனோட அண்ணனுக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டா குடும்ப சொத்துல பங்கு பிரிக்கணும். அப்படி பிரிச்சா ஓனானுக்கும் அவனோட சொந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய பங்கு குறையும் இல்லையா? அதனால அவனோட செயல் முழுக்க முழுக்க தன் அண்ணனோட பரம்பரையை அழிச்சாவது தன்னோட பொருளாதாரத்தை, தன்னோட சொத்தை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இருந்திருக்கு. நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, வரலாற்று பார்வை. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அந்த காலத்து சட்டத்தை பத்தி பேசணும், ஓனானோட நோக்கத்தை பத்தி பேசணும். இப்போ இந்த வசனத்தை, அது எழுதப்பட்ட அந்த உண்மையான வரலாற்று சூழல்ல வச்சு படிக்கும்போது இதுக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு நமக்கு புரியும். அப்போ இந்த கதையோட மொத்த சாராம்சம் என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபரோட செயல் சம்பந்தப்பட்டது இல்ல, அதுக்கும் மேல ஒரு சமூகத்தோட அஸ்திவாரமா இருந்த ஒரு விஷயம். அதாவது பரம்பரையையும் வம்சாவளியையும் பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கடமையை அவன் செய்ய தவறிட்டான். இது சொத்துரிமை, குடும்ப கௌரவம், சமூக பொறுப்புன்னு எல்லாத்தையும் மீறின ஒரு பெரிய விஷயம். கடைசியா இந்த ஓனானோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. அது என்னன்னா, இந்த மாதிரி பழங்கால புத்தகங்கள்ல இருக்கிற வார்த்தைகளை, அது எழுதப்பட்ட சூழலை புரிஞ்சுக்காம நாம இன்னைக்கு இருக்கிற பார்வையிலேருந்து எடை போட முடியுமா?
ஒரு செயலை அது நடந்த காலத்தையும் கலாச்சாரத்தையும் விட்டு தனியா புரிச்சு பார்க்கறது சரியா? இது ஓனானோட கதையை தாண்டி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.